ஒரு அரண்மனையில வேலை பார்க்குற ஒருத்தர் எப்பயும் சிரிச்சபடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. மன்னர் ஒரு நாள் அவரை பார்க்குறாரு. மன்னர் அவருக்குள்ளே நினைக்கிறாரு, நம்ம கிட்ட இல்லாத செல்வங்களே கிடையாது, ஆனா நம்மகிட்ட சந்தோஷமே கிடையாது, ஆனா இந்த பையன் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அதுக்கு அவன் மன்னர் கிட்ட சொல்றான், மன்னா நான் பிறந்தது இன்னமும் ஒரு ஏழ்மையான குடும்பம் தான், ஆனா என் குடும்பத்துக்கு தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நாங்க இருக்கிறதுக்கு சின்னதா ஒரு வீடு, பசிக்கும் போது சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒரு உணவு, உடுத்துறதுக்கு உடை, அது எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு இந்த அரண்மனையில எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அதனால எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். மன்னர் இங்க நடந்ததை அப்படியே போய் ஒரு அமைச்சர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அமைச்சர் சொல்றாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மன்னா, நான் ஒரு பைய கொடுக்குறேன், அந்த பையை யாரையாவது கொண்டு போய் அவனோட வீட்டு வாசல்ல வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவனும் நம்ம கட்சியில சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் வீட்டு வாசல்ல ஒரு பைய இருக்கு. அந்த பையை எடுத்து பாக்குறாரு. அந்த பைக்குள்ள ஒரு 99 பொற்காசுகள் இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது கூட சின்னதா வருத்தமும் படுறாரு. ஏன்னா 99 பொற்காசுகள் கூட இன்னும் ஒரு பொற்காசு இருந்தா 100 பொற்காசுகள் ஆயிருக்குமே அப்படின்னு நினைச்சு அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரு அந்த இல்லாம போன அந்த ஒரு பொற்காசை எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடணும் அப்படின்னு அதுக்காக பயங்கரமா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. அதனாலேயே வீட்டுல எல்லாத்தையும் சண்டை போடுறது அப்படி இப்படின்னு அவர் மூஞ்சில இருந்த சிரிப்பெல்லாம் போய் இப்ப அவர் மூஞ்சில வெறும் சோகம் மட்டும் தான் இருக்க ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அமைச்சர் மன்னர் கிட்ட சொல்றாரு, அவன் நினைச்சிருந்தா அவனுக்கு கிடைச்ச அந்த 99 பொற்காசுகளை வச்சுட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அவனுக்கு கிடைக்காத அந்த ஒரு பொற்காசுக்காக அவன்கிட்ட இத்தனை நாளா இருந்த சந்தோஷத்தை இழந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அவனுமே நம்மளோட கட்சியில சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு.